ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னி இந்த வீடியோவில் நான் பேச போகிறது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் நண்பர்களே. எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக். அது என்ன மேட்டர் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, நம்ம இந்திய சினிமா வரலாற்றிலேயே ஹையஸ்ட் பட்ஜெட் படங்கள் இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் வரப்போகுது. அதுவும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த 200 கோடி 300 கோடி சில்லற காசுலாம் கிடையாதுங்க. 500 கோடி 1000 கோடி 4000 கோடி வரைக்கும் படங்கள் வந்து இங்க தயாரிக்கப்படுகிறது. அந்த படங்கள்லாம் என்ன, அந்த இந்திய படங்கள் மற்றும் அதுல தமிழ் படங்களும் அடங்கும். ஸோ அதெல்லாம் என்னென்ன படங்கள் அப்படின்றத பத்தி நான் சொல்ல போறேன். ரேங்கிங் அடிப்படையில் சொல்ல போறேன். அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. அதனால சின்ன சின்ன பட்ஜெட்டா ஆரம்பிச்சு 4000 கோடி அமௌண்ட்ல எந்த படம் போய் நிக்க போகுது, எந்த படம் வந்து தயாராகி கொண்டிருக்கிறது அப்படின்றத பத்தி இந்த பதிவில் நான் பேச போறேன். ஸோ இதுக்கு மேல வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணா, நேரா விஷயத்துக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயங்கள் சொல்லிடுறேன். ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். சிம்பிள் மேட்டர் தான். ஹாரர் சீக்ரெட்ஸ் அப்படின்ற ஒரு சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நண்பர்களே. நிறைய நண்பர்கள் நம்ம சேனலை பார்க்குறவங்க எல்லாருமே ஹாரர் கண்டென்ட் போடுறதுலன்னு கேட்டவங்களுக்கெல்லாம் ஹாரர் சீக்ரெட்ஸ்ன்ற ஒரு தனிப்பட்ட சேனலே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஹாரர் சீக்ரெட் சேனல்ல இந்தியா மட்டும் இல்லைங்க, உலகம் ஃபுல்லா நடக்கிற ரியல் ஹாரர் இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையும் நான் பேசிட்டு இருக்கிறேன், பேசிக்கிட்டே இருப்பனும் கூட. ஸோ அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க. எப்படி ஃபாலோ பண்ணணும்னா, இந்த வீடியோல ஹாரர் சீக்ரெட் சேனலோட லிங்கை நான் கமெண்ட்ல பேஸ்ட் பண்ணி பின்னும் பண்றேன். அதை கிளிக் பண்ணி ஹாரர் சீக்ரெட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த வீடியோல போவோம். இப்போ நம்ம ரேங்கிங் அடிப்படையில் பேசுறதுனால டாப் 5 மூவிஸ் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிடலாமா? இதுல வந்து 5வது இடத்தை பிடித்திருப்பது 3 படங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அந்த 3 இந்திய படங்கள் எது அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் படம் லவ் அண்ட் வார் அப்படின்ற ஒரு படம் தான். ஸோ இந்த படத்தோட டீசர் ஆகஸ்ட் 15 இந்த மாசம் ரிலீஸ் ஆக போகிறது. படம் அடுத்த வருஷம் 2027 ரிபப்ளிக் டே அன்னைக்கு ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்களாம். இந்த படத்தோட பட்ஜெட் கிட்டத்தட்ட சும்மா சில்லற படம் 500 கோடி ரூபா தான். ஸோ இந்த படம் தான் சஞ்சய் லீலா பன்சாலி அவர்களின் இயக்கத்தில் வரக்கூடிய ஒரு எபிக் லவ் ஸ்டோரி. அதாவது நம்ம ஹாலிவுட்ல வந்து பேர்ல் ஹார்பர் அப்படின்ற ஒரு படம் பார்த்திருப்போம் பாத்தீங்களா? அதாவது ஒரு பக்கம் சண்டை நடந்துட்டு இருக்கும், வாரா நடந்துட்டு இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காம ட்ரையாங்கிள் லவ் பண்ணிட்டு இருப்பானுங்க 2 ஆம்பளைங்களும் ஒரு பொண்ணும் சேர்ந்து. ஸோ கிட்டத்தட்ட என்னையா கொச்சையா பேசுற, எப்பேற்பட்ட காதல் காவியம் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, எனக்கு அந்த காவியெல்லாம் ஒன்றும் புரியறது இல்லைங்க. பட் அதே மாதிரி ஒரு காதல் காவியத்தை தான் இந்த லவ் அண்ட் வார் மூவியில் எடுத்து வச்சிருக்காங்களாம். ஸோ இந்த படத்தில் அந்த ட்ரையாங்கிள் லவ் யார் பண்ண போறான்னு பார்த்தீங்கன்னா, ரன்வீர் கபூர், ஆலியா பட் மற்றும் விக்கி கௌஷல். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து காதல் தேசம் படம் மாதிரி இந்த ஒரு பொண்ணை லவ் பண்ண போறானுங்க. லவ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தேசத்தை பாதுகாக்கிறாங்களோ இல்லையா, தேசத்தை கண்டுக்காம ஒரு வார் வந்துருது. அந்த வார்ல இருந்து யார் மீண்டா, கடைசியா யார் உயிரோடு வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த படம் இருக்கும். ஏன்னா பேர்ல் ஹார்பரோட கதை அப்படிதான் இருந்தது. ஸோ இதுவும் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனா இந்த படத்துக்கு 500 கோடி ரூபாய் ஏன் செலவு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட டெக்னிக்கல் டீம் பயங்கர ஸ்ட்ராங்கான டீமா. அதுவும் இந்த படத்துல ஏகப்பட்ட வார் செட்டப் இருக்கிறனால ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸுக்கு காசை வாரி இறைச்சிருக்கிறாங்க. அதனால என்னதான் இது வந்து ஒரு அழகான காதல் காவியமாக இருந்தாலும் பேக்ட்ராப்ல பேர்ல் ஹார்பரே மிஞ்சிற அளவுக்கு வார் சீக்வன்ஸ் பயங்கரமா இருக்க போகுது அப்படின்றனால இந்த படம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு உள்ளான ஒரு படமாக கருதப்படுகிறது. இந்த படத்தை யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கேள்விப்படாதவங்களுக்கு இது ஒரு புதுசா இருக்க போகுது. லவ் அண்ட் வார் மூவியை மறக்காம பாருங்க. ஆகஸ்ட் 15 இந்த படத்தோட டீசர் வெளியாக போகுது. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 500 கோடி ரூபா. ஸோ இதே மாதிரி லிஸ்ட்ல 5வது இடத்தை பிடிச்சிருக்கிற இன்னொரு படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதின்ற பாருங்க, வளரம் பாருங்க, தலைவர் அவர்களோட ஜெயிலர் 2 படம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இந்த படத்தோட பட்ஜெட் என்ன அப்படின்றது ஊர் உலகத்துக்கே தெரியும். 500 கோடி ரூபா பட்ஜெட். ஆனால் இந்த 500 கோடி ரூபா பட்ஜெட்டை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த லவ் அண்ட் வார் படத்துக்கு யூஸ் பண்ற அந்த டெக்னிக்கல் விஷயத்துக்காக யூஸ் பண்ணல, மொத்தமாக தூக்கி சம்பளமா கொடுத்துட்டானுங்க. நம்ம தலைவருக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 200 கோடி ரூபா சம்பளம் இருக்கும். ரித்திக் ரோஷன் வேற வராரு, அவருக்கு ஒரு 4 கோடி ரூபா இறக்கிருப்பாங்க. அதுக்கப்புறம் மோகன்லால் அவர்களுக்கு போன பார்ட்ல ஒரு 4 கோடி இறக்கிட்டாங்களாம். இந்த பார்ட்லயும் ஒரு 4 கோடி கொடுத்துருப்பாங்க. இதையும் தாண்டி சிவராஜ்குமார் இவர் வந்து நாங்கள் கம்மியாக வந்துருப்பாங்க நடிக்க போறாரு. ரஜினிக்காக இருந்தாலும் இவரோட சூப்பர் ஸ்டாருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி இவர் ஒரு நல்ல ஒரு கோடியில் சம்பளம் வாங்கியிருப்பாரு. வித்யா பாலன் அவர்கள் நடிக்கிறாங்க. இவ்வளவு ஏங்க, இந்த படத்தோட இயக்குனரான நெல்சன் அவர்களுக்கு சன் பிக்சர்ஸ் 60 கோடி ரூபா சம்பளம் கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்படி சம்பளமா பிரிச்சு கடைசியா இருக்கிறதெல்லாம் பிதுக்கி வெளில எடுத்துட்டீங்க. இதுக்கு மேல இருக்கிறத வச்சு என்னத்தை பண்றது? ஒரு செட்டு போட்ட வீடு, அதுக்கப்புறம் போன பாட்டில் ஒரு கல்குவாரி. இந்த படத்தில் பின்னி மில் உள்ளே வச்சு மொத்த படத்தையும் முடிச்சிருவாங்க போல இருக்குது. ஸோ இந்த படத்தோட வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சாக்ரெட் கேம்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு வெப் சீரிஸ் பார்த்துருப்பீங்க. பயங்கர டெரராக இருக்கும். நவாசுதீன் சித்திக்லாம் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ண ஜத்தின் சர்மா தான் இந்த படத்தில் வில்லத்தனம் பண்ண போறாரு. ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு லைட்டாக கசிஞ்சுது. நான் தான் லேட்டு போல இருக்குது, பல பேருக்கு கசிஞ்சு அவன் ஒரு கற்பனைக்கே போயிட்டானுங்க. அது என்னன்னா, இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபரோட ஒரு குழந்தை கடத்தப்படுகிறது. அந்த குழந்தையை காப்பாற்றணும்னு சொல்லி ரஜினி கிட்ட வராங்க. அதுக்கப்புறம் ரஜினி அவர்கள் அவரோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அங்கங்கே ஊரில் இருக்கிற ரவுடிங்களுக்கெல்லாம் ஃபோனை போட்டு அந்த குழந்தையை காப்பாற்றிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சைல்டு கிட்னாப்பிங்க்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய டிராஃபிக் இருக்குது, ஒரு மிகப்பெரிய கும்பல் நெட்வொர்க் இருக்குது. அதை கண்டுபிடிக்க போறாரு ரஜினி. போன பாட்டில் வந்து இந்த கல்குவாரி, அதுக்கப்புறம் செலத்திருடங்களை போய் கண்டுபிடிச்சாரு. இந்த வாட்டி குழந்தைங்க திருடனை போய் கண்டுபிடிக்க போறாரு. இதுக்கு 500 ஓவா பட்ஜெட் வேற.
ஸோ இதே மாதிரி ஐந்தாவது இடத்தை பிடிச்சிருக்கிற இன்னொரு ஒரு படம் என்னங்க, நம்ம கிங் கான் அவர்களோட படம் தான், நம்ம ஷாருக் கான் அவர்களோட ஒரு படம் தான் கிங் அப்படின்ற ஒரு படம். ஸோ இந்த படத்தை வந்து தயாரிக்கிறது சித்தார்த் ஆனந்த் அப்படின்றவர் தான். இந்த படத்தில் வந்து நம்ம ஷாருக் கான் அவர்களையும் தாண்டி அபிஷேக் பச்சன், அனில் கபூர், தீபிகா படுகோன் அப்படின்ற மாதிரி ஒரு நடிகர் பட்டாலுமே இருக்குது. டைரக்டர் வந்து சுஜாய் கோஷ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு வெறித்தனமான ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கும்போது இந்த படத்தில் ஒரு ஆக்ஷன் சீனுக்காகவே 50 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கிறாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா சம்பளத்தை வாரி இறச்சிட்டு இருக்கிறானுங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் டெக்னிக்கலாக வந்து இந்திய படம்லாம் கொஞ்சம் செலவு பண்ணுவாங்க. அதனால் விஷுவலி இந்தி படங்கள் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஓரளவு ஒத்துக்கலாம். ஷாருக் கான் பாவங்க என்ன 500 ரூபா பட்ஜெட்டுக்கு வந்துட்டார் அவரு. சரி என்ன பண்ணுறது, விடுங்க. இதெல்லாம் வந்து 5வது இடத்தை பிடித்திருக்கும் படங்கள் நண்பர்களே. இப்போ 4வது இடத்தை பிடித்திருக்கும் அந்த அந்தர் பெல்டி படம், அதோட பட்ஜெட் எவ்வளோன்னு சொல்கிறேன் பாருங்க, தலையை சுற்றிடும் உங்களுக்கு. அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா பிரைட் ஆஃப் பாரத் அப்படின்ற படம். சத்ரபதி சிவாஜி மகாராஜா அவர்களை பற்றிய ஒரு எபிக் பயோபிக் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த படம் ஆக்சுவலி ஒரு கன்னட படமாக தான் அமைஞ்சிருக்கணும். ஆனால் இது வந்து ஒரு பேன் இண்டியா படமாக அமைஞ்சிருச்சு. இந்த படத்தில் வந்து சத்ரபதி சிவாஜி அவர்களாக நடிக்கிறது ரிஷப் ஷெட்டி அவர்கள். நம்ம காந்தார ரிஷப் ஷெட்டி தான் வந்து சத்ரபதி சிவாஜியாக நடிக்க போகிறாரா. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் கிட்டத்தட்ட கேம் ஆஃப் த்ரோன்ஸ், கிராவிட்டி, வைக்கிங் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா. இந்த ரேஞ்சில் இந்த படத்தை வந்து அமைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த படத்தை வந்து 2 சாப்டராக எடுக்க போகிறாங்களாம். ஒன்று 2028 ரிலீஸ் ஆக போகுது, இன்னொன்று 2029. இப்போ தான் டிஸ்கஷன்லாம் போய் பட்ஜெட்லாம் ஃபைனலைஸாக இருக்குது. பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 கோடி ரூபா கிட்டத்தட்ட ஒரு 600லேருந்து 650 கோடி ரூபா அப்படின்ற மாதிரி இந்த படத்துக்கு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து அர்ஜுன் ராம்பால், விவேக் ஓபராய் வந்து ஒரு முகல் எம்பையராக நடிகிறாரா. ஸோ இந்த அளவுக்கு நடிகர்கள் பட்டாலும் இந்த படத்தில் நிறைய வரும்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆனது இந்த நடிகர்கள் மட்டும்தான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் ஒரு மிக பிரம்மாண்டமான படம் அப்படின்ற மாதிரி மிகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த படத்தில் விவேக் ஓபராய் சொல்லியிருக்கிறல, இந்த ஆள் எல்லா பெரிய பட்ஜெட்லையும் கமிட் ஆகிட்டு இருக்கிறான். லிஸ்ட்டில் 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறது நம்ம கீது மோகன்தாஸ் அவர்களின் இயக்கத்தில் யஷ் அவர்கள் நடிப்பில் வெளியாக காத்திருக்கும் படம் தான் டாக்ஸிக் அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தில் வந்து யஷ், கியாரா அத்வானி, நயன்தாரா, ஹியூமா குரேஷி அப்படின்ற மாதிரி ஒரு நடிகைகள் பட்டாளமே இருக்குது. நடிகர்கள் பட்டாளத்தெல்லாம் விட்டுருங்க, இனிமேல் அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன், நடிகைகள் பட்டாளம் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் முடிவு பண்ணி இந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து 1000 கோடி ரூபா பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்கிறாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிகர்களோட சம்பளத்தையும் தாண்டி இந்த படத்தோட மேக்கிங்க்கு ஏகப்பட்ட நடிகர்களை ஏகப்பட்ட ஃபாரினர்ஸ் இறங்கியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த படம் வந்து மிக பிரம்மாண்டமாக வந்திருக்குதுன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். KGF 2 எல்லாம் தூக்கி அப்படியே சாப்பிட்டு மூழ்கிடும் பொழுது அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக வந்திருக்குது. ஏன்னா இந்த படத்தில் ஒர்க் பண்ண நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் நடிச்சவங்களும் சொல்லியிருக்காங்க, என்ன அது கொத்தா இறக்குறானுங்க, 500-600 பேர் டெய்லி செட்டில் இருக்கிறானுங்க. இந்த அளவுக்கு இந்த படம் வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 பேர் ஃபாரினர்ஸே இருக்கிறானுங்க. உலகம் ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ஃபாரினர்ஸ் எல்லாம் இறக்கி பயங்கர பிரம்மாண்டமான ஃபைட் சீன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கதைக்களத்துக்கு இப்பேற்பட்ட பிரம்மாண்டம் தேவை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த படத்தோட கதைக்களம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1940 to 1970 நடக்கிற இந்த கொலோனல் ஆட்சி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பிரிட்டிஷ் ஆட்சி போனதுக்கு அப்புறமா நம்ம இந்திய அரசாங்கம் வந்து தலையெடுக்க ஆரம்பிச்சது பார்த்தீங்களா. அப்போ இந்தியா முழுக்க ஏகப்பட்ட கிரைம்ஸ் வந்தது, ஏகப்பட்ட கிரிமினல்ஸ் உருவானாங்க. இதில் வந்து இந்த படத்தில் வர யஷ் அவர்களும் ஒரு கிரிமினல் தான். இவர் வந்து KGFல வந்து அந்த கல்குவாரியா, தங்கக்குவாரியை பிடிச்சி வச்சாரு பார்த்தீங்களா. ஆனால் இந்த படத்தில் ஃபுல் கோஸ்டல் ஏரியாவை இவரோட கண்ட்ரோல் எடுக்கிறாரு. இவரை மீறி தான் இந்தியாவுக்குள்ள எந்த சரக்கு வரதா இருந்தாலும் வரும், எதுவாக இருந்தாலும் வெளில போவோம். ஸோ இதுக்காக நடக்கக்கூடிய ஒரு கேங் வார் தான் இந்த டாக்ஸிக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் நிறைய லேடி கேங்ஸ்டர்ஸும் இருக்கிறாங்க, மேல் கேங்ஸ்டர்ஸும் இருக்கிறாங்க. இந்த படம் வந்து கம்ப்ளீட்லி கோஸ்டல் ஏரியாவில் நடக்கக்கூடிய ஸ்மக்லிங், கேங்ஸ்டர் மற்றும் பயம் கலந்த வெறித்தனமான ஆக்ஷன் படம். இது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு 1000 கோடி பட்ஜெட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு பைலிங்குவல் படம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த படம் கன்னடா மற்றும் இங்கிலீஷில் அட் அ டைம் எடுக்கிறாங்களா. அதையும் தாண்டி இந்த படத்தில் ஹாலிவுட் ஸ்டண்ட் ஆக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஆட்களை யூஸ் பண்ணுறாங்க. JJ பெரியன்றவர் வந்து இந்த மோட்டல் காம்பேக்ட், பெட் ஸ்போர்ட், பிளட் ஸ்போர்ட் அப்படின்ற படம், ஜான் விக் இந்த மாதிரி படத்துலலாம் வந்து ஆக்ஷன் கோரியோகிராஃபி பண்ணவர் இந்த படத்துக்கும் பண்ணுறாரா. அதனால தான் இந்த டீசரை ருசிச்சு எடுத்தார் அப்படின்ற மாதிரி தெரியல. இந்த படத்தோட தயாரிப்பாளர் யாரும் இல்லை, ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசரான KVN தான். ஸோ அவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த படத்தோட பட்ஜெட் 1000 கோடியை தொட்டு விட்டது. லிஸ்ட்டில் 2வது இடத்தை பிடித்திருப்பது 2 படங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஒரு படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்தீப் ரெட்டி வாங்கா அனிமல் படத்தோட சக்ஸஸுக்கு அப்புறம் இவரை உலகம் ஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி உள்ளூரில் தான் தெரியும் அவரை. ஸோ சந்தீப் ரெட்டி வாங்கா அவர்களோட ஒரு 3வது படம் தானே, கரெக்ட் தானே, ஸ்பிரிட் அப்படின்ற படம். இந்த படத்தில் வந்து பிரபாஸ் அவர்கள் ஹீரோவாக நடிக்கிறார். திருப்தி திம்ரி அப்படின்றவங்க நடிக்கிறாங்க ஹீரோயினாக. அப்புறம் பிரகாஷ் ராஜ் மற்றும் விவேக் ஓபராய், ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா எல்லாம் பெரிய பட்ஜெட் படத்துல இந்த ஆள் கமிட் ஆயிட்டான்னு சொல்லி. ஸோ இதுதான் இப்போதைக்கு ஸ்டார் காஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தையும் தாண்டி சந்தீப் ரெட்டி அவர்கள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட அனிமல் படம் தான். அதெல்லாம் ரசிக்கக்கூடிய படமாயா, அது ஒரு சைக்கோபேத் படம் அப்படின்ற மாதிரி சொல்லாதீங்க. அதை நல்லா குத்து கவனிச்சு பாருங்க. ஒரு மனிதனோட வலி, ஒரு உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு மிருகம் வெளில தெரியும். அனிமல்னு ஏன் பேர் வச்சானா ஒரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு மிருகம் இருக்கும். அந்த மிருகம் வந்து வெளிப்படும் போது தான் அவன் மனுஷனா மிருகமா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ண முடியும். அதுதான் அந்த படத்துக்கு அனிமல்னு பேர் வச்சிட்டான். அதுக்கப்புறம் நீங்க என்ன விசேகர் படம், குடும்ப படமா எதிர்பார்க்க முடியும்? ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பியூட்டி என்ன தெரியுங்களா, கிட்டத்தட்ட இந்த அனிமல் படத்தோட பட்ஜெட் வந்து 100 கோடி ரூபா நண்பர்களே. 100 கோடி ரூபால
எவ்வளோக்கு எவ்வளோ இந்த படத்தை பிரம்மாண்டமாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த ஆள் வந்து பிரம்மாண்டமாக கொடுத்துருப்பான். இத்தனைக்கும் இந்த படத்தில் வந்து எதுவுமே காம்ப்ரமைஸ் ஆகிருக்காது. பெரிய பெரிய நடிகர்கள் ரன்பீர் கபூர், ராஷ்மிகா மந்தனா, அனில் கபூர், பாபி டியோல், இந்த மாதிரி பெரிய காஸ்ட்டு, கூட்டமாக ரவுடி பசங்க, பெரிய பெரிய மாளிகை, பார்க்குறதுக்கே ரிச்சாக இருக்கும், பெரிய பெரிய கார். ஆனால் செலவு பார்த்தீங்கன்னா 100 கோடி ரூபா தான். கலெக்ஷன் ஆனது கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு. ஆனால் இதே மாதிரி நம்ம தமிழில் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு செட்டு போடுறதுக்கு 100 கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு படம் எடுத்தாங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு எதுக்கே 100 கோடி? ஸ்டார் காஸ்ட்டும் ஒன்றும் கிடையாது. இருட்டிலே எடுத்து வச்சுருப்பானுங்க 2 வீடு. அதில் சரவணன் ஒரு நடிகர் நடிச்சிருப்பாரு. இவருக்குன்னா 10 கோடியா சம்பளம் கொடுத்துருப்பானுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹீரோ கூட 2 தம்பிங்க 2 பேர் சுற்றின்னு இருப்பானுங்க. இவங்களுக்குலாம் 1 கோடி கூட சம்பளம் கொடுத்துருக்க மாட்டானுங்க. ஆனால் பட்ஜெட் 100 கோடியா, கலெக்ஷன் பண்ணது 160 கோடி. ஸோ இதனால தான் தமிழ் சினிமாவில் நல்ல நல்ல படங்களே வரமாட்டேங்குது. ஏன்னா இப்போ ஏற்பட்ட படத்துக்கெல்லாம் நேஷனல் அவார்டு கொடுத்தா என்ன ஆகுது? பட் சந்தீப் ரெட்டி அவர்கள் 100 கோடி ரூபா போட்டு 1000 கோடி ரூபா வேர்ல்டு வைடு அழுனது அப்படின்றது பெரிய விஷயம் தான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இவரை நம்பி இப்போ 500 கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த படம் 1500 கோடி ரூபா அடிக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ நீ கணக்கு போட்டு பார்த்தா இந்த ஸ்பிரிட் படம் வந்து 5வது இடத்துல தானே வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா 1500 கோடி அடிக்க போகுது இல்லை. எதுக்கு 5வது இடம் கொடுத்துருவோம், 2வது இடம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்து விட்டேன். இல்லை உங்களுக்கு புரியலன்னா நீங்களே 5வது இடத்துல கொண்டு போய் இந்த படத்தை வச்சிருங்க. ஸோ இந்த படத்தை தவிர 2வது இடத்தை பிடித்திருக்கும் இன்னொரு பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் உருவாகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படம் வேற ஒரு படமும் இல்லை, ராஜமௌலி அவர்களின் இயக்கத்தில் வெளியாக காத்திருக்கும் வாரணாசி அப்படின்ற படம் தான். இந்த படத்தை இன்னும் ஆரம்பிச்சாங்களானே தெரில. வெளியாக காத்திருக்கும்னா வெளியாகும், ஆரம்பிச்சதுக்கப்புறம் வெளியாக தானே போகுது. அதை இப்போவே முன்கூட்டியே பாசிட்டிவாக சொல்லிடலாம். இது வந்து ஒரு எபிக் ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ தெரியுங்களா? 1500 கோடியா. நீ வந்து அது என்னங்க படம், இதுக்கு முன்னாடி பாகுபலியை தூக்கி சாப்பிட்டல்லப்பா. அந்த அளவுக்கு இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் இதில் என்னையா இல்லை, எல்லாமே சொல்கிறேன் கேளுங்க. இந்த படத்தில் மகேஷ் பாபு இருக்கிறாரு. அவர் இருந்தான்னா இல்லைனா வேற யார் இருக்கிறா? பிரியங்கா சோப்ரா இருக்கிறாங்க. நல்லா இருக்குது. பிருத்திவிராஜ் இருக்கிறாரு. சூப்பர். வேற யாரெல்லாம் இருக்கிறா சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இந்த படத்தில் டெக்னிக்கலி லொக்கேஷன் வைஸ் எல்லாமே இவர் காசை வாரி இறைச்சிருக்கிறாரு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தின் இயக்குனரான ராஜமௌலி மற்றும் மகேஷ் பாபு ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்களாம். இந்த படத்துக்கு நம்ம சம்பளம்னு வாங்கினா இருக்கிற மிச்ச காசை வச்சு படம் எடுத்தா உருப்பிடாம கிரீன் மேட்லேயே தான் எடுத்துன்னு இருப்போம். அதனால் நம்மளுக்கு கொடுக்குற சம்பளத்தை சேவ் பண்ணி ஃபுல்லாக ப்ரொடக்ஷன்லேயே போடலாம். அதுக்கப்புறம் நம்ம எந்தெந்த இடத்துலலாம் நீ படம் எடுக்கணுமோ டிஃப்ரெண்ட் லொக்கேஷனுக்கு போ, டிஃப்ரெண்ட்டான விஎக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணு. அதுக்கப்புறமா இதில் ஒரு லாபம்னு வரும்ல, நம்ம வந்து ப்ராஃபிட் ஷேரிங் பண்ணிக்கலாம்னு ஒரு நல்ல முடிவு எடுத்தனால ராஜமௌலி அவர்கள் ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாராம். அதை விட்டுட்டு பட்ஜெட்டை போட்ட உடனே ஈமிக்கிற மாதிரி அவன் நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கிற காசை பிச்சு எடுத்துக்கிட்டா இருக்கிற மீதி காசை வச்சு ஒரு இயக்குனரால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஸோ அந்த விஷயத்தில் இவங்கெல்லாம் ரொம்ப தெளிவாகிறாங்க. இந்த காசை எதுக்காக செலவு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று புட்டு வைக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட லொகேஷன்ஸ், அதாவது இந்த படம் வந்து உலகத்தையே சுற்றி வரா மாதிரி நம்ம எம்ஜிஆர் எடுத்தார் பார்த்தீங்களா, உலகம் சுற்றும் வாலிபன். ஸோ அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் தான் இந்த படம் வந்து எடுக்க போகிறாங்க. இது வந்து ஒரு ஆஸ்ட்ரோனாய்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, விண்கல் வந்து நம்ம பூமியை தாக்குச்சுன்னா என்னவும் அப்படின்ற மாதிரி ஒரு கதை ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த விண்கல்லுக்கு ஆஸ்ட்ராய்டு சாம்பவி அப்படின்ற மாதிரியும் பேர் வச்சிருக்காங்க. அது பூமியை ஹிட் ஆனால் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரியும் இதில் ஒரு கதை வந்து சுற்றிக்கிட்டு இருக்க போகுது. இதையும் தாண்டி இந்த படத்துக்காக ஆப்பிரிக்காவில் ஆரம்பித்து அண்டார்டிகாவில் போய் முடிகிறாங்களாம். ஆப்பிரிக்காலே ஒரு 4-5 வித்தியாசமான லொக்கேஷன்ஸில் இந்த படம் எடுக்கிறாங்க. அண்டார்டிகாவில் உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 படம் தான் எடுத்துருக்காங்களாம். 4வது இன்டர்நேஷனல் ஃபிலிம்னா இந்த படம் தான் அண்டார்டிகாவில் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம்ப்பா. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் டீமை எங்கேருந்து இறக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தியில் வந்து இந்த வருஷமா சாவா அப்படின்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தோட விஎஃப்எக்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் திணறிடுவீங்க, அந்த அளவுக்கு வேற லெவலில் இருக்கும். அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுத்து 850 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணி. ஸோ அந்த விஎஃப்எக்ஸ் டீமை தான் இந்த படத்தில் இறக்கி இருக்கிறாங்க. இதையும் தாண்டி இந்த படத்தில் ராமாயணா சீக்வன்ஸ் எடுத்துருக்காங்களாம். அந்த சீக்வன்ஸ் மட்டுமே 60 நாள் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 60 நாளைக்கு எவ்வளோ செலவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டெக்னிக்கல் ஸ்ட்ரிங் பயங்கர ஸ்ட்ராங்காக, RRRலேயே நம்ம பார்த்துருப்போம் டெக்னிக்கலாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த படம்னு. அதையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு தான் அந்த படம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தோட முக்காவாசி பட்ஜெட்டை ப்ரொடக்ஷனில் போட்டனால ஒரு நல்ல குவாலிட்டியான படம் ஒன்று வெளில வரப்போகுது. நம்மளோட இந்திய மானத்தை காப்பாற்ற போகுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு நான் சொல்கிறேன், இப்போதைக்கு இந்தியாவிலேயே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபிலிம் இன் செகண்ட் பிளேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இதை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு படம் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமாயணா பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 தான். ஸோ ஒரு எபிக் மித்தாலஜி படம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நமிக் மல்ஹோத்ரா மற்றும் கேஜிஎஃப் யஷ் 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. டைரக்டர் வந்து நிதேஷ் திவாரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தங்கல் படத்தை இயக்குனர் பார்த்தீங்களா, இவர் தான் டைரக்டர். ஸோ இந்த படத்தில் யாரெல்லாம் லீட் கேரக்டர்னா ரன்பீர் கபூர் மற்றும் யஷ் 2 பேரும் தான் லீடு. சாய் பல்லவி, சன்னி டியோல், காஜல் அகர்வால் மற்றும் விவேக் ஓபராய். விவேக் ஓபராய்
இவங்கெல்லாம் நடிக்கக்கூடிய ஒரு எபிக் படம் தான் ராமாயணத்தை பற்றி எடுக்க போகிற படம். இந்த படத்துக்கு 2 பார்ட்டுக்கும் சேர்த்து 4000 கோடி ரூபா பட்ஜெட் நண்பர்களே. மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் படம், கிட்டத்தட்ட ஹாலிவுட் ரேஞ்சுக்கு வந்துட்டோம் பார்த்தீங்களா. நம்ம இந்த படத்தில் வந்து 2 மியூசிக் டைரக்டர், ஒருத்தர் வந்து ஹான்ஸ் சிம்மர்ன்றாங்க, இன்னொரு நம்ம ஏஆர் ரகுமான். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து இப்போ இன்னைக்கு ஆரம்பிக்கலங்க, 2017 வருஷமே அல்லு அரவிந்த் அவர்கள் இந்த படத்துக்கு பிளான் போட்டிருக்காரு. இந்த படத்தை வந்து நம்ம 3Dயில் எடுக்கணும்னு முடிவு பண்ணி 2019 வருஷம் தான் இயக்குநர்களே முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அதில் இவங்க ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணது திவாரி மற்றும் இந்த படத்தோட ஒன் ஆஃப் த தயாரிப்பாளரான ரவி உதயவார் அப்படின்றவர் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம திவாரி அவர்கள் தான் தனியாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இந்த படத்தில் கேரக்டர்ஸாக நம்ம தமிழிலிருந்து விஜய் சேதுபதியை தூக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க, ட்ராப் ஆகிடுச்சு. பாபி டியோவில் தூக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க, ட்ராப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அண்ணன் சன்னி டியோல் தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கிறாரு. கடைசியாக ஷூட் 2024 தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 2026 இந்த வருஷம் செகண்ட் பார்ட்டோட ஷூட்டும் ஸ்டார்ட் ஆகிடுன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இந்த வருடம் நவம்பர் மாதம் ரிலீஸுக்காக வெயிட்டிங்காக. ஸோ இந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சுன்னா மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் மூவி இதுதான் இருக்க போகுது. மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் விஷுவலாகவும் இந்த படம் வந்து வேற லெவலில் இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இதையும் தாண்டி இந்த படம் ஐமேக்ஸில் ஷூட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஐமேக்ஸில் ஷூட் பண்ணுற ஒரு சில குறுகிய படங்களில் இந்த படமும் ஒன்று தான். அதனால் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் படம் நம்பர் 1 டாப் 1ல் இந்தியாவில் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமாயணம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். 4000 கோடி ரூபா பட்ஜெட்டு. ஸோ இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, எவ்வளோ காசு சினிமாவில் இறங்குறாங்க, ஆனால் அவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது ஒரு பேஷன், ஏகப்பட்ட பணக்காரர்கள் ஆடக்கூடிய ஒரு கேம்பிளிங் ஆட்டம் தான். ஆனால் நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்குது. நம்மளோட தமிழ் சினிமா உலகம் ஃபுல்லாக தெரிய போகிறது. இந்திய சினிமா உலகம் ஃபுல்லாக தெரிய போகிறது. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு பெருமை தானே நண்பர்களே. ஸோ வாழ்த்துக்கள் இந்த படக்குழுவினருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இது பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போட்டு வழக்கம் போல நம்ம சினிமா சீக்ரெட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.